ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஓட்ஸ் கஞ்சி ரெசிபி ஃபார் 8 months பேபி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பனானா எடுத்திருக்கேன். எந்த ஃப்ரூட் வேணாலும் இது கூட சேர்த்து கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், சப்போட்டா, அந்த மாதிரி பப்பாயா அது கூட கொடுக்கலாம். பனானாவை வந்துட்டு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இட்லி பாட் மேக்கரில் வந்துட்டு ஒரு 2 to 3 minutes பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேபிஸ்க்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து கோல்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வேக போடுறோம். வேக போட்டுட்டு சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணலான்னா ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு ஓட்ஸ் பவுட்ரு வந்து 2 to 3 minutes லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஃபார் 1 month. ஸோ அதிலிருந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி கஞ்சி காசலாம். பேபிக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு என்னோடய டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1/4 உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ஸோ அதை சேர்த்துட்டு கஞ்சியை வந்துட்டு டைல்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் காசிகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் திக்னிங் பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடணும். ஸோ இந்த பனானா பேஸ்ட் அரைச்சி அதுவும் இதுவும் ஒன்றா சேர்த்து பேபிஸ்க்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம்.